Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஒரு thermocol கடை ரெடி பண்ணிருக்கோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்த வீடியோ தான். சோ ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம். இது எப்படி பண்றது அப்படிங்கறத இப்போ நீங்க பார்க்க போறீங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படினா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். So first இந்த thermocol கடை ரெடி பண்ண ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் எடுத்துருக்கோம். அது எந்தெந்த டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 9 volt பேட்டரி அண்ட் அதோட கனெக்டர் எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு சுவிட்ச் ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரியான ப்ரெஸ்ஸிங் சுவிட்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து இந்த ப்ரெஸ்ஸிங் சுவிட்ச் தான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்ட எந்த சுவிட்ச் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 சின்ன ஸ்க்ரூ அண்ட் போல்டு எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சை அதோட போர்டோட கனெக்ட் பண்ணதுக்காக வரக்கூடிய ஸ்க்ரூ அண்ட் போல்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் இந்த ஸ்க்ரூஸை முறுக்கிறதுக்காக ஹோல் போடணும். ஸோ அதனால் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லையுமே ஒரே இடத்துல ஒரே மாதிரி ஹோல் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பேட்டரியோட ஒயர்ஸை வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு ஹோல் போட வேண்டியிருக்கு. அதுக்காகவும் இப்போ இதில் ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க அந்த ப்ரெஸ்ஸிங் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல் போட வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அதுக்காகவும் இப்போ அதோட அளவுக்கு ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா ஒட்டி ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணி ஒன்றா ஒட்டி ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரேமை சூப்பர்வைஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஜாயின்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்க போகிறோம். ஸோ இப்போ அப்ளை பண்ண ஃபெவிகால் எல்லாமே சூப்பராக காஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒயர்ஸுக்காக 2 ஹோல்ஸும் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பேட்டரி கனெக்டரை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதோட ஒயர்ஸை வெளியே எடுத்துடலாம். அந்த ஒயர்ஸை சூப்பர்வைஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கோட ஒட்டிடலாம். அப்போ தான் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த பேட்டரியிலேருந்து வர பிளாக் ஒயரை டேரெக்டாக ஸ்க்ரூவோட கனெக்ட் பண்ணணும். ரெட் ஒயரை சுவிட்சோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் சுவிட்சோட கனெக்ட் பண்ணதுக்காக இந்த மாதிரி இன்னொரு சின்ன ரெட் ஒயர் எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 2 ஸ்க்ரூவையுமே அந்த ஸ்டிக்ஸில் மாட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நிக்ரோம் ஒயருக்காக இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் சர்க்யூட் போர்டு எடுத்துருக்கோம். ஸோ இதில் இருந்து இப்போ ஒரு ரெசிஸ்டரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். Next இந்த ரெசிஸ்டர் மேல இருக்கிற அந்த லேயரை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணனும். சோ அப்படி ரிமூவ் பண்ணும்போதே உள்ள அந்த நிக்ரோம் வயர் இருக்க தெரியும். அப்படி தெரியும்போது அந்த நிக்ரோம் வயரை மட்டும் தனியா எடுத்துறலாம்.
ஸோ இப்போ இந்த நிக்ரோம் வயரை இந்த 2 ஸ்க்ரூக்கு இடையிலையும் கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த பேட்டரியிலேருந்து வர பிளாக் வயரையும் டைரெக்டாக ஸ்க்ரூவோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த நிக்ரோம் வயரை 2 ஸ்க்ரூ கடையிலையுமே கனெக்ட் பண்ணும்போது ரொம்பவே டைட்டாக கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த நிக்ரோம் வயரோட திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனால அது சீக்கிரத்தில் அந்து போயிடும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரூலையும் அந்த ரெட் வயரை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி போல்ட் போட்டு முறிக்கிடலாம். அடுத்து இந்த சுவிட்சை அந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 2 ரெட் வயரையுமே அந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் இந்த தெர்மாகோல் கட்டரை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் பேட்டரியை கனெக்ட் பண்ணிடலாம். இதில் இந்த பேட்டரியை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியில் சார்ஜ் தீர்ந்துட்டு அப்படின்னா கலத்துட்டு வேறு பேட்டரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம தெர்மாகோல் கட்டரை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது தெர்மாகோலெல்லாம் எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த நிக்ரோம் வயர் வந்து குயிக்காக ஹீட் ஆகும். இந்த 9 வோல்ட் பவரில் இந்த நிக்ரோம் வயர் ஹீட் ஆகி அந்த ஹீட்டில் இந்த தெர்மாகோல் கட் ஆகுது. பேசிக்காக இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்துருப்பீங்க தெர்மாகோல்ஸ் எல்லாமே எப்படி கட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ தெர்மாகோல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ அதேமாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் இது ஒரு தரமான ஐடியாவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த தெர்மாகோல் கட்டார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இது ரெடி பண்ண எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ முடிஞ்சால் நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.